வணக்கம் மக்களே, நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் இருக்க கோபுரத்து இளையனார் சன்னதி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சரி வாங்க நம்ம பார்க்கலாம். இந்த சன்னதி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜகோபுரம் வழியாக மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே வரும்போது முதல்ல பெரிய நந்தி இருக்கும். பெரிய நந்திக்கு ஆப்போசிட் தான் இந்த கோபுரத்து இளையனார் சன்னதி இருக்குது. திருப்புகழ் நமக்கு கிடைக்க காரணமாக இருந்த இடம் இந்த இடம்தான். அருணகிரிநாதர் தனது சிறுவயதில் எண்ணற்ற தவறுகளை செய்து நம்ம இந்த பூமியில் வாழ்வது தகுதியற்றது நினச்சி இந்த வல்லாள மகாராஜா கோபுரத்து மேலே ஏறி கீழே உழ பார்த்தாரு. அப்போ முருகர் அவரை தாங்கி அவருடைய உடல் நோயையும் மனநோயும் நீக்கி அவருடைய திருப்புகழ் பாடல் என்று முருகர் கட்டளையிடுகிறார். இந்த சன்னதி பக்கத்திலே ஒரு தியான மண்டபம் இருக்குது. அங்கே தான் அருணகிரிநாதர் 12 வருடங்கள் தவம் செய்து அருள் பெற்றார். இந்த சன்னதியில் பார்த்தீங்கன்னா முருகர் வள்ளி தெய்வானியுடன் அருள் புரிவாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதர் சிற்பம் இருக்கும். இப்போ நாம் கோபுரத்து இளையனார் சன்னதியை தரிசனம் பண்ணிக்கலாம். கோபுரத்து இளையனார் சன்னதி சுற்றுச்சுவற்றில் இருக்கும் காட்சிகள். நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த சன்னதி பார்த்துருக்கீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக இந்த சன்னதியை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.